வணக்கம். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கமெண்ட் போட்டிருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்து, ரொம்ப சந்தோஷம். அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை. நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவே உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு உண்டான சந்தேகத்துக்கு உண்டான விஷயத்தை நான் தனியாக உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகே, இன்றைக்கி டாபிக் உள்ள போயிடலாம். இன்றைக்கி டாபிக் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர், முதுபெரும் கிழவர் அப்படின்னு என்னவோ சொல்லப்படுவார். 1865 இந்திய சங்கத்தை தோற்றுவித்தார். 1866 கிழக்கிந்திய கழகத்தை தோற்றுவித்தார். 1870 பம்பாய் மாநகராட்சியில் உறுப்பினராக ஒர்க் பண்ணார். 1892 இங்கிலாந்து கவர்மெண்ட்டில், இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1901 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற புத்தகத்தை எழுதினார். மிகவும் சிறப்பு வாய்ந்த புத்தகம். இதில் தான் செல்வ சுரண்டலை பற்றி சொல்லியிருந்தார். அது என்ன செல்வ சுரண்டல் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 13 மில்லியன் பவுண்டு காசை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குண்டான ப்ராஃபிட் எதையும் காட்டலைன்னு சொன்னார் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியன் பவுண்டு காசு இந்தியாவுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் மக்களுக்கே தெரிய வந்துது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஊழல் பண்ணுறாங்க அப்படின்றது. ராஷ்ட் கோப்தார் அப்படின்ற ஒரு இதழையும் நடத்தினார். இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு அதில் சொல்லும்போது தான் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் 1866 நடந்த ஒடிசா பஞ்சத்தை பேஸ் பண்ணி தான் அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். 3 முறை ஐஎன்சி மாநாடு தலைவராக இருந்தார். முதல் முறையாக 1886 கல்கத்தா மாநாடு, ஐஎன்சியோட 2வது மாநாட்டில் தலைவராக இருந்தார். எஸ்என் பானர்ஜி அவர்கள் அப்போ தான் ஐஎன்சியோட தன்னுடைய கட்சியை இணைச்சார். ஐஎன்சின்ற பேர் அப்போ தான் வந்துச்சு. 2வது மாநாடு லாகூரில் நடந்துச்சு 1893. 1906 3வது மாநாடு தலைமை தாங்கினார். தாதாபாய் நவ்ரோஜியோட 3வது கல்கத்தா மாநாடு சூரத் பிளவுக்கு முந்தின வருஷம். இந்த 3 மாநாட்டுக்கும் தலைவராக இருந்தார். நன்றி, வணக்கம்.